ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களுக்கு போயிடலாம். மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனவே முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை ஆதரிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமது வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வர்றதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ராசியிலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குங்க, முழுவதுமாக இருக்கிறது. நீங்க சிம்பிளான சில விஷயங்களை செய்யும் போது இன்றைய நாள் மிக மிக அழகாக மாறுங்க. அது என்னன்னு பார்க்கலாம். மிக முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் ரொம்ப அவசியம் நண்பர்களே. முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா செலவு தான். ஏன்னா நீங்கள் செலவுகள் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த செலவு வந்து தேவையான செலவு, எது அனாவசிய செலவுங்கிறத நீங்கள் வகைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அப்படி வகைப்படுத்தி நீங்கள் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக மிக இனிமையாக மாறுங்க. அது முதலாவது விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. மேலும் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க. ஏன்னா மற்றவங்க உங்களுடைய பேராசையை தூண்டிவிட்டு உங்கள் பணத்தை வந்து அபகரிக்க முயற்சிகள் மேற்கொள்வாங்க. ₹1 கொடுத்தா ₹1 கோடி தரேன்னு சொன்னால் கூட யாரை நம்பி பணத்தை இன்றைக்கி கொடுத்துடாதீங்க. அதுக்கு உகந்த ஒரு நாள் அல்ல. எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். உங்கள் பணத்தை ஜாக்கிரதையாக பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப அவசியமான சில முக்கியமான செலவுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க. இன்றைக்கி நீங்கள் பணத்தை செலவே பண்ணக்கூடாதுனாலுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது முதலாவது விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தர நீங்கள் தேவையில்லாத பயத்தை மனசில் வச்சுக்க கூடாதுங்க. எது எடுத்தாலும் பயந்துக்கிறதுலாம் வேண்டாம். அதுக்காக புதுசாக நிறைய வந்து அசட்டு தைரியத்தோடு ட்ரை பண்ணுறதுலாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் என்னவோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. எந்த வம்பு தும்புக்கும் போகாதீங்க. யார் கூடயும் எந்த விதமான வாக்குவாதங்களும் இன்றைக்கி கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினம் நீங்கள் மனசில் தேவையில்லாத சிந்தனைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் அவதிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனசை பிளாங்காக வச்சுக்கோங்க. என்ன காரியங்கள் செய்கிறீங்களோ அதை குறித்து மட்டும் யோசிங்க. மற்ற சிந்தனைகள்லாம் தவிர்த்து விடுங்கள். 2 நாட்கள் கழித்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நீங்கள் செயல்படுங்க. மனதைரியம் கண்டிப்பாக வேண்டும். மனதில் தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேண்டுங்க. ஸோ மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை டைவர்ட் பண்ணிக்க உங்கள் மனசை. முக்கியமான சில காரியங்கள் ஈடுபடும் போது அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மனசை பிளாங்காக வச்சுக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுங்க. உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் சந்தோஷத்தை இங்கே பெற முடியும். யாரையும் அளவுக்கு அதிகமாக கேலி கிண்டல் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். மேலும் யாரையும் நீங்கள் கெட்ட வார்த்தைகளாக தகாத வார்த்தைகள்லாம் பேசிடாதீங்க. அன்பாக பேசுங்க. முடியல அன்பாகலாம் பேச முடியல அப்படின்னா உங்களை மற்றவங்க டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. பேச்சுக்களை கொஞ்சம் கனிவாக இருக்கணும். கனிவாக பேச முடியலன்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க. ஸோ அமைதியாக இருந்துருங்க. சைலண்ட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பனுங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அமைதியாக இருங்க. இன்றைய தினம் பேச்சுக்களில் கவனம் வேண்டும், வார்த்தைகளில் கவனம் வேண்டும். தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் பாட்டுக்கு போய் 3ஆம் நபராக எந்த விதமான சண்டையிலும் போய் கலந்துக்கிட்டு மற்றவங்க சண்டையை விலக்கி விடுறதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. மேலும் மற்றவங்களை நம்பி பணம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு நான் பணத்துக்குறம்பா நீ பணத்தை கொடுப்பான்னு சொல்லி யார்கிட்ட பணம் வாங்கி கொடுக்காதீங்க. ஜாமீன் கையில் தான் போடாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் தள்ளி இருக்கணுங்க. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நீங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் இன்றைய தினம் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. இன்றைய தினம் இது எல்லாத்துக்குமே பொருந்துங்க. உங்கள் காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, உங்கள் வியாபாரம், அலுவலக பணிகள், சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்கள் உறவுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த 4 விஷயத்தில் கடைப்பிடிங்க நண்பர்களே. ஸோ மிக முக்கியமாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்றைய தினம் மிகச்சிறப்பாக மாறும். கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது விஷயம் கோபம்.
கோபம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க ராஜா மாதிரி வாழ முடியும். ஸோ அந்த மாதிரியான நல்ல சூழல் இருக்கிறது. கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்டை பெற்று தருங்க. ஏன்னா கோபம் அப்படின்னா அதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும். ஏன்னா கோபப்பட்டால் அது கொஞ்ச நேரம் தான் அந்த கோபம் வந்துட்டு போகும். ஆனால் அதோடைய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. சில விளைவுகள் வந்து நீங்கள் சரி பண்ணவே முடியாமல் போகலாம். ஸோ கோபப்படாதீங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தியானம் செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்கள். யோகா செய்யலாம். மேலும் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல மனசு வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய நாள் மிக மிக அழகாக மாறுவதற்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அற்புதமான ஒரு நாள். யாரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இன்றைய தினம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கடினமான வேலை செய்தாலும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதையும் அப்பப்போது நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ நீங்கள் ஒரு அலர்ட்டாக இருந்து உங்கள் வேலைகளை செய்து கொண்டு உங்களது வேலைகள் உண்டு நீங்கள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய நாள் மிக மிக அழகாக மாறுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. நீல நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 1 1ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக உங்களுக்கு சில புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் பேசும்போது கவனமாக இருக்கணும். நிதானித்து கனிவாக பேசுங்க. இல்லைன்னா அமைதியாக இருந்தது நல்லது. பேச்சுகளில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க. போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம். உங்கள் மீது சில வீண் பழிகள் விமர்சனங்கள் இழக்கூடுங்க. அதை கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லை. அது தானாக நீங்கள் விட நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதுமானது. கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் மற்றவங்களை எதிர்பார்க்காம உங்களை நம்பி நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. நீங்கள் கொடுத்த பணிகள் மற்றவங்களை நம்பி கொடுத்த பணிகள் திரும்ப உங்ககிட்டயே வந்துருங்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் உங்களது காரியங்கள் இழுபறியானாலும் நீங்கள் நிதானித்து செயல்படுங்கள். இதனும் அலுவலக பணிகளை கொஞ்சம் நீங்கள் அளவோடு நடந்துக்கிறது நல்லதுங்க. உயரதிகாரிகள்ட்ட அட்வான்டேஜ் ஓவராக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த தினம் நீங்கள் யாருக்கா உதவி செய்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக தாங்க செய்யணும். கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது அவசியங்க. விவேகமாக செயல்படுங்க. மொத்தத்தில் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.